எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டை பயன்படுத்தி நல்ல விதவிதமான ரெசிபீஸ் நம்ம செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முட்டை ரெசிபி தான் காட்ட போகிறேன். இது ஹைதராபாத் ஸ்டைல் முட்டை குருமா. ஸோ இந்த ரெசிபியில் நம்ம கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி இந்த மசாலாவை அரைச்சி நம்ம அதை செய்ய போகிறோம். ஸோ இதோட ஃப்ளேவர்ஸ், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஹைதராபாதி ஸ்டைல் முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுறேன். நீங்கள் முந்திரிக்கு பதில் பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொப்பரை தேங்காய் துண்டுகள் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. இதை 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்க. பாருங்க, தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 பெரிய வெங்காயம் மெலிசாக நறுக்கி போட்டு வதக்குங்க. இதை வறுத்த மசாலா பொருட்களோட போட்டு அரைக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மிக்சர் ஜாரில் வறுத்த மசாலா பொருட்களை போட்டு அரைங்க. இதோட வதக்குன வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதா அரைங்க. அடுத்து முட்டையை வறுக்க போகிறேன். அகல பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நான் 6 முட்டையை வேக வச்சிருக்கேன். இதோட சைடில் லேசாக கட் பண்ணி பேனில் போடுங்க. முட்டையோட எல்லா பக்கமும் மசாலா கோட் ஆகுற மாதிரி நல்லா டாஸ் பண்ணுங்க. இப்போ முட்டை குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். அகல கடாய் இல்லைனா பேன் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இதில் அரைச்ச மசாலா விழுதை போட்டு கிண்டுங்க. மசாலா எண்ணெயில் கொஞ்சம் வேகணும். மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி எல்லா மசாலாவையும் பேனில் ஊற்றுங்க. அடுத்து இதில் மசாலா தூள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் மசாலாவை வேக விடுங்க. பாருங்க, மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி ஊற்றுறேன். நெக்ஸ்ட் 100 கிராம் தயிர் சேர்க்குறேன். இதை நல்லா பீட் பண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் தயிர் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக நான் 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். பேனை மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க.
பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. மசாலா ஃபுல்லாக வெந்துருச்சு. இதில் வறுத்த முட்டையை போடுங்க. நான் ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகாய் நறுக்கி போடுறேன். கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. பேனை மூடி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போதான் முட்டையில் மசாலா ஏறும். 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, கிரேவி சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இதை நான் இன்னைக்கு பரோட்டாவோட சர்வ் பண்ண போறேன். ஹைதராபாதி முட்டை குருமா இப்போ ரெடி. ஹைதராபாதி ஸ்டைல் முட்டை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் நான், ரோட்டி, ஃபுல்கா, சப்பாத்தி, புலாவ், ரைஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கிடைக்கலன்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் வச்சு கூட இந்த மசாலாவை நீங்கள் அரைச்சி செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.